இன்னைக்கு வந்து நம்ம கால்சியம் பவுடர் ரெடி பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 4 முட்டை நாட்டுக்கோழி முட்டையை வந்து அவிச்சிருக்கேன். அவிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த முட்டையை வந்து நான் சாப்பிட்ருவேன். இந்த முட்டை கூடு இருக்குல்ல, அந்த கூடை வந்து இப்போ நான் வெயிலில் காய வச்சு கால்சியம் பவுடராக அரைச்சி குடிக்க போகிறேன். இந்த கால்சியம் பவுடர் தான் நிறையா மாத்திரையில் வந்து நம்ம கெமிக்கல் சேர்த்து நமக்கு கொடுக்குறாங்க, சத்து மாத்திரை அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கால்சியம் வந்து நம்ம டைரெக்டாக முட்டை ஓட்டிலேருந்து எடுக்கிறோம். அப்புறம் கால்சியம் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனோட எலும்பு, அப்புறம் வந்து மாட்டோட எலும்பு, மீன் முள்ளோட எலும்பு இதில் இருந்தும் எடுக்கிறாங்க. நம்ம வந்து இன்னைக்கு நாட்டுக்கோழி முட்டையில் உள்ள கூடுலேருந்து நம்ம எடுப்போம். அதை தான் பார்க்க போகிறோம். உடைச்ச முட்டை ஓட்டை அப்படியே நம்ம வெயிலில் காய வைக்கிறோம். நல்லா முட்டை கூட வந்து 2 மணி நேரம் வெயிலில் காய வச்சாச்சு. ஏன் வெயிலில் 2 மணி நேரம் காய வச்சேன் அப்படின்னா, இது வந்து ஏற்கனவே அவிச்ச முட்டை தான். அதனால் அதில் உள்ள பாக்டீரியாஸ் எல்லாம் அவிக்கும் போதே செத்து போயிருக்கும். அப்புறம் வெயிலையும் 2 மணி நேரம் நல்லா காய வச்சுட்டு இப்போ நம்ம பவுடரை அரைச்சி பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்க போகிறோம். நல்லா பவுடர் ஆகிட்டுக்களை அது வந்து எல்லாத்தையும் பால் 1 கிளாஸ் ஊற்றுறோம். அதுக்கப்புறம் முட்டைக்கூடு அரைச்சி வச்சதை அப்படியே தட்டுறோம். புகையாக கிளம்புது, பொங்குது பாரு, எப்படி பொங்குது பாரு. ஏதோ ரியாக்ட் ஆகுது. தெரியல, எப்படின்னு குடிச்சு பார்த்தா தான் தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் பாலில்.